வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு, ஓர் இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலைவிட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்? இப்படி ஒரு ஸ்வீட் இருக்குது. சாய் சதுர வடிவில் நம்ம ஒரு இனிப்பு வகையான ஸ்வீட் இருக்குது. ஓகே, இனிப்பு வகை இருக்குது. ஓகேவா? இதோட மூலைவிட்ட முறையை கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்வீட்டை அலுமினிய தகட்டால் மூடணும். 100 சதுர மீட்டருக்கு 7 ரூபா செலவாகும். அப்போ 400 இனிப்புகளை மூட எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது மூலைவிட்டம் D1ன்னு எடுத்துக்குவோம். D1 4 சென்டிமீட்டர், D2ங்கிறது 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ½ × D1 × D2. ஓகேவா? ½ அப்படியே இருக்கும். D1க்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது? 4. D2க்கு பதிலாக என்ன இருக்குது? 5. இப்போ இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருவோம். 4 அடித்தோம்னா 2. இப்போ 2 5 பிரிக்கணும்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லை சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. இது எவ்வளோன்னா, இப்போ கொடுத்துருக்க மூலைவிட்டத்துக்கான உள்ள பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அவங்க என்ன 100 சதுர மீட்டருக்கு ரூபாய் 7 வீதம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது 10 சதுர மீட்டருக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். கொடுத்துருக்க 10 சதுர மீட்டர் தான் இருக்குது. ஆனால் அங்கே 100 சதுர மீட்டருக்கு தான் 7 ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்னு கேட்குறாங்க. அப்போ 400 இனிப்புகளை மூட 400 இனிப்புகளை அலுமினிய தகடு 400 இனிப்புகளை மூடுவதற்கு அலுமினிய தகடு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எவ்வளோதுக்குன்னா, இந்த 400ஐயும் இந்த 10ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? 400ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 4000ன்னு கிடைக்கும். ஓகேவா? 4000 கிடைக்கும். அலுமினிய தகடு மூட ஆகும் அலுமினிய தகடு 4000 சதுர சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 4000 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 100 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 7 ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். 100 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ஈக்குவல் டு ரூபாய் 7. ஓகேவா? இப்போ 4000 சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும் செலவுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே 1 சதுர மீட்டருக்குன்னு கொடுத்துருந்தா நம்ம இந்த 4000தோட ஈஸியாக பெருக்கி நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இங்கே 100 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4000 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவுன்னு போட்டுட்டு 4000த்தை இந்த 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4000த்தை 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு இந்த 7ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 4000த்தை 100ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிட்டு இந்த 7 மல்டிபிள் பண்ணுவோம். 4000 டிவைடட் பை 100 இன்ட்டு 7. இது 0 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்குது? 40 × 7 4 28. அப்போ 280
ரூபாய் வந்து செலவாகும். 400 வந்து இனிப்புகளை மூடுவதற்கு எவ்வளவு செலவாகும்னா 400 இனிப்புகளை மூடுவதற்கு எவ்வளோ செலவாகும்னா 280 ரூபா செலவாகும். அவ்வளோதான் இந்த கணக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.